ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கோம். ஸோ இதில் நிறைய வீடியோஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டினியூஸாக பாருங்கள். பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ நான் ரேண்டமாக என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். பர்பஸாக இதுக்காக எடுக்கணும், ஐயோ கண்டினியூஸாக எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு டைமும் இல்லைங்க. வாழ்க்கையில் யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்காக இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லலை. எனக்கு என்னமோ இது வீடியோக்காக மட்டும் நம்ம ரொம்ப எடிட் பண்ணி இது இப்படி தான் அப்படி தான் அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம என்ன டே டு டே லைஃப்பில் பண்ணுறோமோ என்ன பண்ணுறோமோ அதை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த இஷ்யூவும் இல்லை. ரெண்டாவது நம்ம கேஷுவலாக இருக்கிறதும் நமக்கும் நல்லா தான் இருக்கும், நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வச்சுக்கோங்களேன். இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு ரெஸ்டாரண்ட் போல் இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்களே அன்றைக்கி தான் விசிட் பண்ணோம். ஆனால் நிறையா ஃபிஷ் இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த தொட்டிக்கிட்ட தான் நிற்கவே முடியல. இங்கே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரில. ஏன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷு, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய கிணறு மாதிரி, கிணறுன்னு சொல்ல முடியாது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ விட்டுருக்கும் போது அவங்களால கண்டினியூஸாக எடுத்து க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அது அப்படியே இருக்குது. பட் அந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க. அந்த நேம் எக்ஸாக்ட் எனக்கு தெரில. அக்வா ஃபிஷ்ஷஸ் தான். பட் ஆஃப் கலர்ஸ் அந்த ஆரஞ்சு, அந்த எல்லோ, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே எப்படின்னா உயிரோடு இந்த கட்லா, ரோகு, ஜிலேபி அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷை பிடிச்சி நமக்காக குக் பண்ணி தராங்க. அந்த கலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இல்லைங்க, நம்ம சாப்பிடக்கூடியதை பிடிச்சதோ இந்த ஜிலேபிங்க அந்த மாதிரி ஃபிஷ் பிடிச்சும் அவங்க குக் பண்ணி தராங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சில்லி அந்த மாதிரிலாம் போட்டு தராங்க. ஸோ நம்ம ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபேமிலி கூட போகாட்டி ஜஸ்ட்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு மட்டும் வரலாம். நாங்கள் போய் பார்த்துட்டு மட்டும்தாங்க வந்தோம். எதுவும் சாப்பிடலாம் இல்லை. மேக்ஸிமம் வெளியே போனாலே சாப்பிடணும் பண்ணணும் அப்படின்னுலாம் போக மாட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் ட்ரைவு. அப்படியே போய் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெரிய தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்கங்க. கொஞ்சம் ஆழமும் இருக்குது. நல்லா பெருசாக கட்டியிருக்கிறதுனால இன்னும் பகலில் போயிருந்தால் இந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த தொட்டிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கலர் ஃபிஷ் எல்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குக் பண்ண பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட்டோடு போட்டிருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. யாராவது இந்த மேட்டுப்பாளையம் சரௌண்டிங் 4 ரோடு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டே அப்படி தான் இதாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் மைசூர் போகிற ஒரு பிளான் இருந்துச்சுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும், அம்மா, என் ஹஸ்பண்ட், எங்கள் அத்தை எல்லாருமே கிளம்பியிருந்தோம். ஸோ ஆன் தி வே அவ்வளோ நல்லாயிருக்குங்க மைசூருக்குன்ட்டு இல்லைங்க, ஊட்டி, மைசூர் எப்போ போனாலுமே அந்த ரோடு, அந்த 2 பக்கம் க்ரீனரிஸ் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எந்த ஷாப்பிங் போனாலும் பைபாஸில் போனாலுமே க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியறதில்ல. இன்னும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாஸில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுவும் அனிமல்ஸ்க்கு பயந்து தாங்க நம்ம விட்டு வச்சுருக்கோம். நம்மளும் சும்மா விட்டு வைக்கல. ரொம்பவுமே இன்டெப்த்தாக போயிட்டோம் அப்படின்னா அது ஊருக்குள்ளே வந்துடும். அது புலி, சிங்கம் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவெல்லாம் இன்னுமே விட்டு வச்சுருக்காங்கன்னா அதுதான் ஒரு ரீசன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட்டில் யானைக்கு கூட பயப்படுற மாதிரி தெரியலைங்க. யானை வர்ற பாதை எல்லாமே க்ளோஸ் பண்ணி ரோடு போடுறது, பிரிட்ஜு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் யானை அடிக்கடி அந்த ரெகுலராக வந்த வழியிலே பழகினால வருது. ஸோ இந்த வழியில் எப்போ போனாலுமேங்க யானை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்பல்சரி பார்க்கலாம். அதே மாதிரி மான், நான் சிங்கம், புலி அதெல்லாம் கூட பார்த்தது இல்லைங்க. கடாமான் அப்படின்னு சொல்லுவாங்களே, பெரிய பெரிய மான், அதை நான் கம்பல்சரி பார்த்துருக்கேன். அதே மாதிரி புள்ளிமான் நிறைய பார்த்துருக்கேங்க. யானை கம்பல்சரி பார்த்துருக்கேன். எப்போ போனாலும் யானை பார்த்துருக்கேன். இந்த 3 விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம். அதுவும் நாங்கள் போகிற டைம் எப்படி இருக்குன்னா 5 o'clock பண்ணாரி கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5:30 or 6க்கு பண்ணாரி கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா 6க்கு மேலே தான் நாங்கள் அங்கேருந்து வர மாதிரியே இருக்கும். ஸோ இது கடாமான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக பேரெல்லாம் தெரியல. நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுது. நல்லா பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தீங்க. நான் பாட்டுக்கு என்னமோ ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்தேன். இங்கே ரீச் ஆகும்போது 7:30 or 8 சம்திங்க. நான் இது அலாரம் வச்சுருக்கேன். 8:30க்கு நான் ஒரு டேப்லெட்டுக்காக அலாரம் வச்சுருந்தேன். அந்த அலாரம் அடிக்குது. அதாவது என் ஃபோனை ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அலாரம் ஃபுல்லாக அடிக்குது. என் ஹஸ்பண்ட் யானை பாருன்னா நடு ரோட்டில் நிற்கிதுங்க. அது கார் போகும்போது கிட்ட வருது. எங்கள் அம்மா இவங்கள இருந்தவங்க, ஐயோ நிறுத்தாதீங்க, ஸ்லோ பண்ணாதீங்க, ஸ்லோ பண்ண. ஆக்சுவலி ஒன்று சொல்லணுன்னா அங்கே கரெக்டாக ஸ்பீட் பிரேக்கரும் வேறேங்க.
நம்ம அந்த வந்த இதில் டப்புன்னு ஏற்ற முடியாது. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குட்டியாக இருந்துச்சுங்க. ஏதோ கரும்பு வண்டி போயிருக்கும் போல். அதுலேருந்து எடுத்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் புள்ளிமான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். அப்படியே ஒரு டிரைவ் தாங்க. இந்த டிரைவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படியே போனோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. எனக்கு எப்போவுமே வந்து டிரைவிங், அதுவும் கார், டூ வீலர் வாட் எவர் இட் மே பி, ஸ்லோவாக போகணுங்க. ஸ்லோவாக அப்படிங்கிறக்காக டெட் ஸ்லோவாக இல்லை, ஒரு 40 to 60 ரேஞ்சில் அந்த ஒரு மீடியம் இதில் பேசிகிட்டே போகிறதுங்கிறது தான் வந்து ஒரு டிரைவிங்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன். சும்மா விரட்டி பிடிச்சிட்டு ஜொயின்னு போகிறதுல எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது கடைசியாக நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். மைசூர் நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இது வந்து எங்களுக்கு குலதெய்வ கோயில். இங்கே மேட்டுப்பாளையத்தில் நஞ்சுண்டேஸ்வரர் இருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் மைசூர் போக எப்படியாவது பிளான் பண்ணுவோம், போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து நாங்கள் மைசூர் கோயிலுக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். எகெயின் வரும்போது இது நிறையா யானைங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு 2 யானை நிற்கிது இல்லைங்களாங்க. அது வந்து 2 யானைன்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அந்த பெரிய யானைங்க உங்களுக்கு தெரியுது, எனக்கு இங்கே தனியாக நிற்கிறது ஒரு யானை தான். அந்த யானைக்கு பின்னாடி 2 யானை இருக்குங்க. சத்தியமாக உங்களுக்கு இந்த இடமும் தெரியாது. ஏன்னா எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த இதுக்கு கீழே கால் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடி 2 யானை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு யானை இருக்குது. எங்கள் அம்மா எல்லோரும் ஐயோ நிறுத்தாதீங்க, அது ஓடி வந்துடும் கார் வந்து ஸ்டார்ட்டில் தான்மா இருக்குது, இன்கேஸ் அது ஓடி வந்துச்சுன்னா நம்ம காரை மூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற. கார் திருப்பி ஆஃப் ஆயிடுச்சுன்னு என்ன அவங்க வந்து இப்படியெல்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஏமா இப்படியெல்லாம் கேட்குறீங்க? ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த யானை இப்போ கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துருச்சு. இப்போ பின்னாடி தெரிய யானைக்கும் அதுக்கும் நடுவில் கூட ஒரு யானை இருக்குங்க. 3 யானை. ஐ மீன் இது 3 யானை. உண்மையாக சொல்லணுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க யானை இருந்ததே தெரியல அப்படிம்பாங்க இல்லைங்களா. இது அந்த மாதிரி தான். நம்ம பாட்டுக்கு ஏதோ அங்கே ஒரு யானை நிற்கிது பாருன்ட்டு பேசிகிட்டு இருப்போங்க. அங்கேருந்து குட்டி யானை ஓடி வரலாம். அது குட்டியெல்லாம் ரொம்ப வேகமாக ஓடும் இல்லைங்களா. அங்கே பெரிய யானை கூட அங்கேருந்து வரும்போது தெரிஞ்சிடும். குட்டி யானை அங்கேருந்து டக்குன்னு ஓடி வரும்போது நம்மளால் எதையுமே ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் அது பாட்டுக்கு நின்று அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. மூங்கில் இருக்கிற இடத்துலலாம் சொல்லுவாங்க யானை இருக்கும், மூங்கில் இருக்கிற இடத்துல யானை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு டைம் போகும்போது இதை பார்ப்பேனா அதை பார்ப்பேன். ஆனால் புலியும் சிங்கம் தாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஊட்டி, முதுமலை அந்த மாதிரி எல்லா சைடுமே நான் போயிருக்கேன். ஆனால் புலியும் சிங்கம் தாங்க பார்க்கல. அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம் எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த வரைக்கும் நான் அதை நேரில் பார்த்ததே இல்லைங்க. பார்க்கணும். ஆனால் யானையை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். அது அப்படியே க்யூட்டாக சாப்பிட்றது, உதறி தட்டி மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரைவ் வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுத்தாலும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போகிறது வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ புள்ளிமானுங்க குட்டி குட்டியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரில. நாங்கள் ஃபஸ்ட்டு புள்ளிமானை பார்த்தோன்னா வந்து ரொம்ப விண்டோவாக இருக்கலாம். அது வந்து குட்டி ஏதாவது வந்து குதிச்சு உள்ளே வந்துடும் அப்படின்னாங்க. அது வந்து அம்மாங்க எல்லாத்துக்குமே பயம் இருக்குங்க. நான் வந்து அவங்க சொல்கிறத தப்புன்னு சொல்ல, இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நாங்கள் ரிட்டன் வரும்போது நைட் ஆகிடுங்க. இதில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. அங்கே ஒரு 2-3 கோயிலுக்கு நாங்கள் பிளான் பண்ணி தான் போவோம். அப்படி இல்லை ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சாமுண்டி ஹில்ஸு, பேலஸ் எல்லாம் இப்போ போகிறது இல்லைங்க. பேலஸ் எல்லாம் செம்ம போருங்க. எங்கள் அம்மாங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஐ மீன் எங்கள் அக்காவுக்கு மொட்டை அடிக்க அந்த மாதிரிலாம் போனப்போ வந்து ராஜாவோட அரண்மனையிலிருந்து சாமுண்டி ஹில்ஸுக்கா இல்லை மைசூர் கோயிலுக்கோ போகிறக்கெல்லாம் வழி இருந்துச்சு, அதெல்லாம் காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த அளவுக்கெல்லாம் காட்டுறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜுவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே காட்டுறது இல்லைங்க. பெட்டு, அதாவது ரூம்பு பிரதிச்சு எல்லா ரூமுமே க்ளோஸில் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு பேலஸில் இப்படி ஸ்டெப் ஏறி வரலாம். அப்புறம் அந்த ராஜா வந்து அந்த இடத்துல உட்காருவாங்க, மந்திரிகள், அந்த மாதிரி ஒரு 2-3 இடம் மட்டும்தாங்க இருக்குது. எனக்கு பெருசாக பேலஸில் போய் பார்த்து இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது.
நேரம் பேசி அருவ போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் சரி இன் பிட்வீனில் கொஞ்சம் மியூசிக்காக அதை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மியூசிக் போட்டு விட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் போகும்போதே பண்ணாரி போயிடுவோம். நாங்கள் போகும்போது லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சரி வரும்போது பார்த்துக்கலாம், பண்ணாரிக்கு வந்து நம்ம எப்போ வேணாலும் அடிக்கடி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வரும்போது பண்ணாரியில் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னா அம்மா வீட்டில் ஒரு டம்ளர் காஃபி ஏதாவது குடிக்கணும், காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மிக்ஸ் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய பிளானாக இருந்தது. அதே மாதிரி அது எல்லாமே குடிச்சு முடித்த பிறகு ஆல்மோஸ்ட் அம்மாவே எல்லாமே பார்த்துக்குவாங்க. குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஆக்வர்டாக ஃபீல் ஆகாது. ஐயையோ வெட்டியாகவே படுத்துட்டு இருக்கோமோ, வெட்டியாகவே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறோமோ அம்மா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி. அம்மா வந்து சப்பாத்தியும் கிழங்கு மசாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெங்காயத்தை கட் பண்ணி கொடுத்துட்டு சப்பாத்தியை தேய்ச்சி வச்சுருவேன். ஐ மீன் அம்மா மாவு பிணைஞ்சு உருண்டை பண்ணி எல்லாம் வச்சுருவாங்க. தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அப்பப்போ யாருக்கு வேணுமோ சூடாக போட்டுக்கலாம். ஹாட் பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சோன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்காக போட மாட்டேன்னு சொல்ல ஒரு 4-5 போடுவேன். அதாவது அந்த பர்சன் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா வந்து நம்ம அப்போவே சுட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. டக்கு டக்கு டக்குன்னு போட்டு வைப்பேன். அவங்கள கொண்டு போய் வச்சுருவேன். அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போட்டுக்குவோம். இந்த விஷயத்த பேசி அடுத்த விஷயத்துக்கு வரக்குள்ளேயே பாதி போயிடுதுங்க. நான் ஒரு விஷயத்த ப்ரீஃபாக சொல்லணும்னு ஆரம்பித்து சப்பாத்தி கதை பேசியே பாதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஆலியார் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். இந்த வியூவும் அப்படி தாங்க. ஐ மீன் வர்ற ரோடு எல்லாமே பைபாஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த பைபாஸும் ஒரு மாதிரி ஐ மீன் எந்த குறுக்களை யாரும் வராமல் அப்படியே போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். இது வந்து பொங்கல் முடிஞ்சு 1 or 2 வீக்ஸ்லேன்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் போனோம். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக டேட் அண்ட் டே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்னங்க வெயில். இதையும் எப்படி எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னா 5 o'clock அந்த மாதிரி ஈவினிங் தாங்க ரீச் ஆகணும். அப்போ போய் பார்த்தா வந்து இந்த வியூவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்த பிறகு பார்த்துருக்கு தாங்க நல்லாயிருக்கு. வீடியோ எடுக்கும்போது கண்ணை இப்படி பாதி கண்ணை மடக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ மெயில் சுளீர்னு அடிச்சதுங்க. ஐயோ எப்படா இறங்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற இன்ஜினியர்ஸ் இது எல்லாம் வச்சு நம்ம ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்குள்ளேயே ஐயையோ அப்பப்பான்னு ஆயிடுது. பட் இவ்வளோ பெரிய விஷயத்த ஜனங்க கட்டியிருப்பாங்க. பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய தொழில்நுட்பம் இதெல்லாம் இல்லாமல் செஞ்ச ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமும் கூட தான். ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணி லீட் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. ஸோ காலும் கொஞ்சம் சுடுதா எல்லாம் கடகடன்னு இறக்குறாங்க. ஆனால் செருப்பு போட்டிருக்காங்க. சரி ஏறுறது தாங்க கஷ்டம். எப்போவுமே இறங்குறது ஈஸி தானே. லைஃப்லேயே ஆகட்டும் படிக்கட்டிலே ஆகட்டும் ஏறுறக்குள்ளே தான் போதும்னு ஆயிடுதுங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஹஸ்பண்டும் போய் மேலே வியூ பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு.
தண்ணிக்கிட்ட இருக்கும்போது சில்லுன்னு நல்லா இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி போயிட்டால் தான் அனல் வந்து தாங்கவே முடியல. செம அனலாக இருந்தது. என்னமோ இப்படி அப்படின்னு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணியும் நாளையும் காலத்தையும் இப்படியே ஓட்டிட வேண்டியது தாங்க. வாழ்க்கையை வாழணும் இல்லைங்களா, ஒன்றுமே பண்ண முடியாது இன் பிட்வீனில். ஸோ இப்படியே ஓட்ட வேண்டியது தான். ஆனால் இப்படி ஒரு சில விஷயங்கள் போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நெயில் பாலிஷாவது அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை தாங்க 2 வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். என்னக்கா உங்ககிட்ட நெயில் பாலிஷே இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்குங்க, எல்லாமே கெட்டியாகி காணாமல் போயிடும். நம்ம தான் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் ஐயோ நம்மளையே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புவோமே. அப்படி கிளம்பும்போது பார்த்தா அந்த நெயில் பாலிஷ் எல்லாம் கெட்டியாயிருச்சு. இன்னும் அதுக்கு தின்னரை ஊற்றுனா இருக்கிற ரிமூவர் எல்லாமே தீந்துருமே. வேணாம், அதுக்கு 10 ரூபா போட்டு 2 நெயில் பாலிஷே வாங்கிடுவோம். இது ஒரு 10 மாதத்துக்கு கெட்டியாகாமல் கிடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வர சொல்லிட்டேங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி க்ரீனு. ஸோ க்ரீன் எப்படி இருந்தாலும் சரி வாங்கி ஒரு நாள் அடித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரே வாங்கிட்டு வந்தார். அந்த ப்ளூ கலரும் வாங்கிட்டு வந்தார். 2மே அவர் தான் வாங்கிட்டு வந்தார். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு க்ரீனே அடிப்போம். நம்ம கை நம்மளை யார் கேட்க போகிறா, புருஷன் மட்டும்தான் கேட்கணும். அதுவும் வாங்கிட்டு வந்ததே அவர் தானே. ஸோ நல்லா இல்லைன்னா கூட ஐயோ இது என்ன க்ரீன் கலர் இப்படி இருக்கேன்னு கேட்க முடியாதே. கேட்டோன்னா நம்ம தான் பாஞ்சிருவோமே. ஏங்க நீங்கள் தானுங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தாலும் நல்லா இருக்கல க்ரீன் அப்படின்னு தான் சொல்லுவாருங்க கண்டிப்பாக. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரையே அடித்தாச்சு. அடுத்தது என்ன, அடுத்த ப்ளூ கலரை எப்படிக்கிறதுன்னு 2-3 நாள்லேயே அந்த ப்ளூவையும் அடிச்சிருவீங்க. அப்போ தான் அது கெட்டியாகும்போது பார்த்தா கூட சரி நம்ம 2 கலருமே யூஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நம்ம கொஞ்சம் தேத்திக்கலாம். அடுத்தது என்னங்க, அதே மாதிரி தான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது பாதியே ஓடிடுச்சு. இது வந்து ஒரு மட்டன் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ரிலேட்டிவ் வீட்டுக்காக தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறக்குள்ளேயே பாதி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்கா இதுக்கு தான் நெயில் பாலிஷ் அடித்து கிளம்புனீங்களான்னு சொல்லாதீங்க. அந்த நெயில் பாலிஷை அடுத்த நாள் மாற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு தான் இந்த மட்டன் ஃபீஸ்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டோன்னா நம்மளும் கரண்டி வச்சு 4 கிண்டு கிண்டியாச்சுங்க. 4 கிண்டுதாங்க. அதுக்கப்புறம் போய் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட வேண்டியது தான். யார் நல்லா பிரியாணி செய்வாங்களோ அவங்க செஞ்சு பிரியாணியை கையில் கொடுப்பாங்க. நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்ணும். அதுலேயும் ஒரு 4 குறை சொல்லுவோம். பொம்பளைங்க வாய் சும்மா இருக்காது இல்லையா, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லணுங்க. அதாவது பேசிக்காக நான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேங்க.
ஆனால் யாராவது என்ன சொல்லி ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி ஒரு 10 குறையாவது சொன்ன பிறகு தாங்க நம்மளுக்கு மனசு கொஞ்சம் அமைதியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி கிண்டுறதை பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு நானும் வீடியோ எடுக்கிறேன், நானும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் எங்கள் அத்தை ஒவ்வொரு இது போடும்போது வர்றியா வீடியோ எடுக்கிறியான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நம்மளையும் நம்பி கூப்பிடுறாங்க, நம்ம வீடியோவாவது எடுப்போம், சும்மாவே தான் உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த பிரியாணி இந்த ஒரு குண்டா 2 கேஜின்னு தான் நினைக்கிறேன், குண்டா இருந்தாங்க பெருசு. 2 to 2.5 kg பிரியாணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 10 பேராவது சுற்றி சேர் போட்டு உட்காந்துருந்தோங்க. அதுலேயும் அந்த சேர்லேருந்து யார் எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ தானே அந்த சேரில் போய் நமக்கு வந்தாலும், ஏன்னா 15 பேர் சுற்றி உட்கார முடியாது இல்லையா. இந்த மாதிரி பார்த்துட்டே இப்படி அப்படின்னு கடைசியில் பிரியாணி குழஞ்சிருச்சுங்க. அதுக்கு கடைசியாக ஒரு டைலாக் வந்துச்சு. எங்கள் அத்தை அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஆளாளுக்கு கிண்டுனா இப்படி தான் பிரியாணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், என்னை மட்டும் இருந்தால் நானே பிரியாணி நல்லா செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை விடலை இல்லையா, நம்ம செய்யலை. ஸோ பெருமையாக நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். ஸோ யார் கையிலேருந்து என்ன கொட்டுனாங்கன்னே எனக்கே ஞாபகம் இல்லைங்க. எல்லோரும் ஒரு விஷயத்த போட்டுட்டு இருந்தோம். ஐயோ இப்படி போடலாம், ஐயோ அப்படி போடலான்னு எல்லோரும் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அபர்ணா நீ போடுற காரத்தை மட்டும் போட்டுறாத அப்படின்னு சொல்லி தாங்க. ஸோ அதே மாதிரி பிரியாணி நல்ல விதமாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. எனக்காவது பிரியாணி ரெசிப்பியே சொல்லலை, அது கூட இலை போட்டு உட்காந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கே ரெசிபி தெரியாதுங்க. என்னென்ன போட்டாங்கன்னு குத்து மதிப்பாக பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டெல்லாம் இல்லை, பட் அதுக்காக மோசமாக சமைப்பேன் அப்படின்னு இல்லைங்க. நான் ஓரளவுக்கு நல்லாவே சுமாராக சமைப்பேன். ஸோ அந்த ஃபீஸ்ட் இது எல்லாமே முடிஞ்சுது. இது பொங்கல் அன்னைக்கு விலாக் தான். பொங்கல் அன்னைக்கு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது கீழே அத்தைங்க வீட்டில் சாமி கும்பிட்ட பொங்கல். ஸோ அங்கேயும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு 2 வாய் பொங்கல் சாப்பிட்ற வேண்டியது தானே. இது அங்கே எடுத்த வீடியோ. இது என் ஹஸ்பண்ட் ஃபோனில் இருந்தனால அவர் எனக்கு லேட்டாக தான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டார். சரி இதை மட்டும் ஏன் விடுவானே, நம்ம போடுற பஞ்சாயத்தில் இதையும் சேர்த்து போட்டு விடுவோம், இதையும் ஒரு நாளைக்கு ஆட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஹாப்பியாக எல்லாமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க. எல்லாமே நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மாதிரியே என்றைக்கும் எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் வீடியோவை பார்க்குறேங்க்கா, நான் ஹாப்பியாக இல்லைக்கா, நீங்கள் தான் இன்றைக்கி மாதிரி எல்லோரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கிறதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயந்தான். எப்போவுமே நம்ம மேலே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம அப்படி இல்லையேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்கு கீழே இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை ரொம்ப பெட்டராக, ரொம்ப சூப்பர்பாக, ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்போ தாங்க புரியும். நான் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்த யோசிச்சுக்கிறது. ஏன்னா நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா கண்டிப்பாக நம்மளால் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்க முடியறதில்ல, நிம்மதியாகவும் இருக்க முடியறதில்ல. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.